ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்ஃப்யூம் ட்ராமாவோட பார்ட் 3 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் கதை புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோட் எதிர பார்த்து முடிச்சோன்னாக்கா ஹீரோட கம்பெனியில் ஆடிஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃப்ரெண்டு ஹீரோனும் கலந்து வந்திருப்பாங்க. ஆடிஷனில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஹீரோயின் பார்த்துருக்க மாட்டாங்க. ஜின்னை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் வந்து ஜின்னை பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே குடுன்னு ஓடி இருப்பாங்க ஃபோனை விட்டுட்டு. ஜின்னும் பார்த்துருப்பாங்க, யார் இவங்க நம்மளை பார்த்துட்டு இப்படி ஓடுறாங்களே சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்கன்றதை பார்த்துருப்பாங்க. பார்த்தோன்னே அந்த ஃபோன் அவங்க அம்மாவோட ஃபோன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிச்சிருப்போம். இப்போ வாங்க அந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இன்னும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரிங்கும் வருது. குடுன்னு ஓடுறாங்க ஹீரோயின் கிட்ட தான். அப்புறமா தான் ஃபோனை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது மாதிரி உங்களுக்கு ஃபோன் வருது, ஃபோனை விட்டுட்டே போயிட்டீங்க, இந்த பவுச் பார்க்க எங்கள் அம்மாவோட ஃபோன் பவுச் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோனும் ரிங் ஆகிட்டே இருக்குது. அதனால ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. யாருன்னு பார்த்தாக்கா ஹீரோ தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க பிள்ளை இருக்கு. ஹீரோ நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஃபாஸ்ட்டாக வந்து ஏன் ஃபோன் காலவே கட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோனி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனி ஆடிஷன் அட்டன் பண்ணதை ஹீரோ பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதனால அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கையில் கொடுத்து ஒழுங்காக இதை எடுத்துகிட்டு ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் கேட்குறாங்க, நான் எதுக்கு போகணும், ஆடிஷனில் கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனி எதுக்காக கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, நீ பேசுகிற பேச்சு எங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த கம்பெனியோட டேரக்டர் வராங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் இவங்களை லேடி செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க வராங்க. வந்தவொடனே இவ்வளோ நேரம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நான் தான் ஹீரோயினை கலந்துக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ, இதுக்கு நடுவில் நீங்கள் வராதிங்க அப்படின்ற மாதிரி டேரக்டரை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு டேரக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த கம்பெனியில் எவ்வளோ உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு உரிமையும் அக்கறையும் எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோவாலையுமே ஒன்றுமே பண்ண முடியல. ஹீரோனே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி கண்ணாலே சொல்லிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜின் குயினை தான் காமிக்கிறாங்க. ஜின்னும் அவங்க ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஸ்கூல் முடிச்சுட்டு. அப்போன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாடல் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி வருது. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு அந்த மெசேஜை பார்த்துருப்பாங்க போல. அதனால டான்ஸ் ஆடிக்கிட்டே சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதனடா ஆட்டம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ சொல்கிறாங்க, உனக்கு பசி எடுத்துச்சுன்னா நீ குண்டாய் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுருவேன்னு சொன்ன தெரியுமா, அது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அங்கே போட்டு போடக்கூடாது, போட்டு போனால் அவங்களே உன்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதனால நீ ஏன் நின்றுடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோன், ஆமாம் என்கிட்ட போட்டுட்டு போக நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்கே நிற்க தான் போகிறா போல அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோன் சொல்லுவாங்க, பாஸ் எனக்கு ஒரு $2000 அட்வான்ஸாக கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ நினைப்பாங்க, நம்ம எங்கேயாவது வாய் மூட்டை அமைதியாகவே நின்றுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க கடையில். ஹீரோ காசு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதனால அந்த ட்ரெஸ்ஸை வாங்கலான்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி ஹீரோயின் ட்ரெஸ்ஸை வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிருப்பாங்களா, அந்த ட்ரெஸ்ஸை தச்சு வச்சிருக்காங்க. அதை தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களும் காசு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் காசு வேண்டாம், நீங்கள் அதை வாங்கிட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ரீயெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஃப்ரீயாகவே தரல, உங்களுக்கு பதிலாக உங்கள் ஐடி கார்டை காமிச்சு ஒருத்தங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை தான் பார்க்குறாங்க. ஒருவேளை இவர் பே பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ட்ரெஸ் கடைக்கு போனீங்களா, அந்த ஐடி என்னோடது கிடையாது, அது எங்கள் அம்மாவோடது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஐடி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ, உங்கள் அம்மா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன், இங்கே ஐடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது பழைய ஐடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பழைய ஐடி கொடுத்து எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோனுக்கும் தெரிஞ்சிருச்சு ஹீரோ கொடுக்கல அப்படின்றது. அதனால அவங்களே மனசில் யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நம்ம வாயில உண்மை எல்லாத்தையுமே உளறிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஹீரோட செக்ரட்டரியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. ஹீரோனோட ரெசியூம் எடுத்து கொடுத்து ஹீரோன் எங்கேருந்து வந்திருக்கா, யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் கொடுத்த கவர்மெண்ட் ஐடி நம்பரில் இருக்கவங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அதை கேட்டு செக்ரட்டரி, நீ காலைல கூட நம்ம ஆடிஷன் பண்ணுற இடத்துல பார்த்தோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இதில் மின் எரின்ற அவங்க ஒரிஜினல் நேம் தான் கொடுத்துருப்பாங்க. ஐடி நம்பர் மட்டும் வேற ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டிடெக்டிவும் ஒரு புக் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்த ஐடி கார்டில் இருந்தவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா அதுலேயும் ஹீரோயின் தான் இருக்காங்க. ஆனால் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்கூல் டேஸில் படித்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. இவங்க நேமும் மின்னேறிந்தா. இவங்க நல்லா படிச்சிருக்காங்க, டான்ஸ் கிளப்லலாம் இருந்திருக்காங்க, இவங்களுக்கு மாடல் ஆகணுன்ற ஆசை இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தாக்கா ஸ்கூலை விட்டு நின்றுட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட ஹார்மோனல் ப்ராப்ளம்னால அவங்க வெயிட் போட்டிருக்காங்க. 10 வருஷமா அந்த வெயிட்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்களோட பொண்ணா இருக்குமோ, அப்போ கூட இப்படி ஒரே பேர் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ செக்ரட்டரி ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. செக்ரட்டரி தான் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னைக்காவது ஹீரோயின் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, அவள் வித்தியாசமாக நடக்கலைன்னா தான் அதிசயம், எப்பயுமே வித்தியாசமாக தான் நடந்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட செக்ரட்டரி, இல்லை நான் அப்படி கேட்கல, திடீர்னு பார்த்தா கோவம் ஆயிட்டாக்கா ஹைட்டாக குண்டா ஸ்ட்ராங்காக ஆகிடுவாங்க, நார்மலானதுக்கப்புறம் பார்த்தாக்கா எப்பயும் போல் நார்மலாக ஆகிடுவாங்க,
அது மாதிரி கேட்குறேன், அப்படியே ஹல்க் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் என்ன லூஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி செக்ரட்டரியும் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, பேக்ரவுண்டை விசாரிக்க சொன்னா நீ என்னடா பேக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கில்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஆடிஷன் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஜின் குயின் தான் இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா அவங்க ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப ஷையாக நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்க ஜட்ஜ் தான் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்களோட பாய் ஃப்ரெண்டை யாராவது நினச்சிக்கோங்க, ஃபர்ஸ்ட் லவ் நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல மின்சுக்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டும் நல்லா முடிஞ்சிருச்சு ஜின் குயினுக்கு. இப்போ ஹீரோயின் தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் நினச்சிக்கோங்க, எப்பயுமே ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப அழகானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துருச்சு, அவங்க எப்படிலாம் லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இவ்வளோ நேரம் இது நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோவுமே பார்த்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தாக்கா ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. ஹீரோயினுமே திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோயின் போயிருப்பாங்கனாக்கா அந்த ஸ்டேஜை விட்டு தான் எட்ட போயிருப்பாங்களே தவிர அங்கேயே தான் இருப்பாங்க அவங்களுமே. இப்போ ஹீரோ தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் டேரக்டர் சொல்கிறாங்க, டேரக்டரும் ஹீரோவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோக்கு ஒரு 10 வயசாக இருக்கும்போது ஒரு லேக்கில் விழுந்துட்டாங்க. அப்போ அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தான் வந்து காப்பாற்றினாங்க. அப்பத்துலேருந்து ஹீரோக்கு நிறைய ஃபோபியாஸ், நிறைய அலர்ஜிஸ்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி ஆடிஷனுக்கான வேலை எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது, அதனால நீ ஹீரோவை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி டேரக்டருமே அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆடிஷன் நடந்துச்சுல, அந்த ரிசல்ட்டை தான் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஜின் குயின் தான் அவங்க கிட்ட தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரொம்ப சைலண்ட்டாக எந்த ஒரு போஸுமே கொடுக்காம இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த போஸ் உங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நீங்கள் செலக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் பார்க்குறாங்க, என் பொண்ணுக்கு எப்பத்துல இந்த மாடல் ஆகணுன்ற ஆசை வந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. அடுத்து ஒவ்வொருத்தராக செலக்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் எடுத்தவன் தான். அப்புறம் ஜட்ஜும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உங்களோட எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு மார்க்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்த்தாக்கா 10 10 10ன்னு கொடுக்குறாங்க. ஹீரோ கொடுத்த மார்க் மட்டும் பார்த்து ஹீரோயின் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. 0 மார்க் கொடுத்துட்றாங்க. அதுக்கு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற தராங்க, உன்னோட ட்ரெஸ் நல்லாவே இல்லை, உன் ட்ரெஸ்ஸில் எனக்கு ஒரு ஏழ்மை தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி, அதனால நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து 10 10 மார்க் எல்லாத்துலையும் எடுத்துட்டு ஹீரோ கிட்ட மட்டும் 0 மார்க் எடுத்தாலுமே அவங்க வந்து ஃபெயில் தான். அடுத்த ரவுண்ட் அவங்களால போக முடியல. இப்போ மின்சுக்கை தான் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா இது நடந்தது எல்லாத்தையுமே அவங்களும் வந்து டிவியில் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. பார்க்கும்போது அவங்களே சொல்கிறாங்க, எதுக்காக இந்த பொண்ணு மேலே மட்டும் அவன் இவ்வளோ கோவத்தை காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ கம்பெனியில் மின்சுக்குமே ஒரு மாடல் தான். மின்சுக்குமே ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்துருப்பாங்க. அதனால தான் இப்போ டிவியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா, இருந்தாலும் அவன் ஏன் தான் அவ்வளோ கோவத்தை காமிக்கிறான்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் ஜட்ஜ் மாதிரியே நடந்துக்கல, அவனோட பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் அதில் காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி டிவியை பார்த்து மின்சுக்கு வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பெனி விட்டு சோகமாக வெளில நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது. யாருடான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா மின்சுக்கோட அசிஸ்டன்ட் தான் போல வந்திருக்காங்க. ஹீரோனி யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் மின்சுக்கோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், காரில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் காரில் ஏறி உட்காந்துடுறாங்க. மின்சுக்கோட அசிஸ்டன்ட் தான் இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி மின்சுக் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நாளைக்கு காலைல 9 மணிக்கு இந்த என்டர்டைன்மெண்ட்க்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோனு மின்சுக் என்னை ரெக்கமெண்ட் பண்ணாரு, உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, மின்சுக்கோட மிகப்பெரிய ஃபேன் தான் ஹீரோயின் சொல்லியிருப்பேன், அதனால தான் அவங்க அது மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி மின்சுக்கையும் டேரக்டரையும் தான் காமிக்கிறாங்க. சொல்கிறாங்க, உனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா, நான் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும், அது ஒன்றும் அவ்வளோ முக்கியமானது கிடையாது அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்து மின்சு கிட்ட சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் மின்சுக்கு வந்து டேரக்டரோட கையை பிடிச்சிட்டு என்கிட்ட சொல்லலை, அப்போ ஈடு கிட்ட மட்டும் சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஈடுனா வேறு யாருமே கிடையாது, ஹீரோ தான். ஹீரோ கிட்ட சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரக்டர் போகிறாங்க. மின்சுக்கு பின்னாடிலேருந்து கத்துறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை தான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. டேரக்டரும் ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா பேக் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. எதிர்த்தாப்புல தான் ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட தான் கேட்குறாங்க, ரியலாகவே நான் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, அதனால தான் எனக்கு 0 மார்க் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, எனக்கு நீ பேசுகிற ஸ்லாங் பிடிக்கல, உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவுமே பிடிக்கல, முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ரொம்ப ஏழ்மை தெரியுது, அது மாதிரி ஒருத்தங்களை நாங்கள் எப்பவுமே எங்கள் மாடலை மாற்றவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஹீரோ, நீங்கள் ஜட்ஜ் மாதிரி நடந்துக்கலாம், உங்ககிட்ட நான் எப்பயுமே இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ என்டர்டைன்மெண்ட்டில் உள்ள மியூசிக் ஸ்டூடியோவில் தான் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஹீரோயின் வந்து உள்ளே நின்றுட்டு இருக்காங்க. மின்சுக்கோட அசிஸ்டன்ட் வெளில நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எதனா ஒன்று எடுத்து பாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் மின்சுக்கோட ஒரு பாப் சாங் எடுத்து கத்தி கத்தி பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதை கேட்டு செக்ரட்டரி, ஏமா நான் உன்னை பாட்டு தான் பாட சொன்னேன், கத்த சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, நம்ம மாடல் தானே ஆகணும்னு சொன்னோம், அதுக்கு பாட்டலாமா பாடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு மெலோடி சாங் எடுத்து பாடுறாங்க. பார்த்தா நல்லா பாடிடுறாங்க. அதனால அவங்கள செலக்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, என்ன அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 1 வருஷம் நாங்கள் உனக்கு ட்ரைனிங் தருவோம், அதுக்கப்புறம் நீயும் ஒரு கேர்ள் குரூப்பில் இருப்ப, அதுக்கப்புறம் நீ ஒரு பாப் சிங்கராக ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோயின், இல்லை எனக்கு 1 வருஷம்லாம் டைம் கிடையாது, அதே மாதிரி எனக்கு பாப் சிங்கர் ஆகணுன்ற ஆசையும்
கிடையாது, எனக்கு மாடல் ஆகணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்குது, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவங்க கையில் அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு ஹீரோயின் வெளில வந்துருவாங்க. இப்போ ஹீரோ தான் ஹீரோட செக்ரட்டரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, காலைல வீட்டை விட்டு ஹீரோயின் வெளில போனால் என்ன வரைக்கும் வீடு வந்து சேரல, எங்கன்னு தேடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு செக்ரட்டரி தேடவே தேவை கிடையாது, நானே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் மின்சுக்கோட கம்பெனியில் தான் இருக்காங்க, ஹீரோயின் பாப் சிங்கராக ஆக போகிறாங்களா, மின்சுக்கு தான் ரெக்கமெண்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் பார்க்குறாங்க. செக்ரட்டரியே சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட 0 மார்க் வாங்கினவங்கலாம் வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆயிடுவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோ சொல்லுவாங்க, பாப் சிங்கர்னாவது ஆகட்டும் இல்லை மாடலாவது ஆகட்டும், அதை நினச்சி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, நைட்டு சமைக்க லேட் ஆகிடும், அதனால தான் உன்னை தேட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ. அதை கேட்டு செக்ரட்டரி சொல்லுவாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கள நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் தேடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோ கில்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோவும் கிள்ளிட்டு போயிடுவாங்க. பார்த்தாக்கா நீங்கள் மட்டும் தான் பெரிய ஆளு நினச்சிக்கிட்டீங்களா, நானும் பெரிய ஆளு தான் அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி வந்து சத்தமாக சொல்லுவாங்க. ஹீரோ திரும்பி பார்ப்பாங்க, இல்லை உங்களை விட கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செக்ரட்டரியும் போயிடுவாங்க. ஹீரோ தான் லிஃப்ட் ஏறலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தாக்கா பின்னாடில் தான் ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே பார்த்துடுறாங்க. அதனால சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ வேலைக்கே வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோயின் கிட்ட. அப்புறம் ஹீரோவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன பாப் சிங்கர் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அவ்வளோ டைம்லாம் கிடையவே கிடையாது, எனக்கு மாடல் ஆகணுன்றது தான் ஆசை அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோ சொல்லுவாங்க, நீ பாப் சிங்கர்னாவதாவோ இல்லை மாடல்னாவதாவோ அதை நினச்சி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, எதுக்காக இப்போ இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, இன்னும் 1 வருஷம் தான் எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் மாடல் ஆகணும், என் கனவை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் மாடல் ஆனதும் நீங்கள் தச்ச ட்ரெஸ்ஸை போட்டு நான் நடந்தாலே போதும், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப சந்தோஷமாக சாவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ ஷாக்கிங்காக திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவே சொல்கிறாங்க, நாங்கள் மாடலுக்கு செலக்ட் பண்ண ஒரு பொண்ணு கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டா அதுக்கு பதிலாக வேணா நீ வா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, கண்டிப்பாக பாஸ் என்னோட பெஸ்ட்டை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க, கீழே விழுந்து யார் காலை உடச்சிக்கிட்டதுன்னு பார்த்தாக்கா ஜின்னோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. இப்போ ஜின்னு தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எதுக்காக அந்த வண்டி பின்னாடி ஓடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதில் மின்சுக்கு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஜின்னோட ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. ஓ அப்போ மின்சுக்கு இருந்தாக்கா வண்டி பின்னாடி ஓடி கீழே விழுந்து காலை உடச்சிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை உனக்கே தெரியும்ல எனக்கு மின்சுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அந்த வண்டி பின்னாடி ஓடினேன், கடைசியில் பார்த்தா கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அழ ஆரம்பிப்பாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஹீரோயினும் ஜின்னும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாடலில் பார்த்துருப்பாங்கல்ல அந்த ஆடிஷன் டைம்லலாம், அதனால அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு, உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் வந்து ஜின்னு கிட்ட கேட்குறாங்க, நீ ஹை ஸ்கூல் தானே படிக்கிற, அப்போ எதுக்காக மாடல் ஆகணுன்ற ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு சேர்ந்தான்றதுக்காக தான் நானும் சேர்ந்தேன், கடைசியில் அவளே காலை உடச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கா, ஆனால் இப்போ எனக்கு இதில் எதனா ஒன்று சாதிக்கணுன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி ஜின்னு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் நீ சேர்ந்தியா அப்படின்ற மாதிரியே கேட்குறாங்க. இல்லை எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியாது, எங்கள் அப்பா அவங்க வேலை செய்கிற பொண்ணோடய போயிட்டாங்க, அதனால அவங்க 2 பேருக்குமே இந்த ஆடிஷனில் நான் கலந்துருக்கேன்றதே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட ஹீரோயின், என்ன உன்னை தனியாக விட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. இல்லை நீ தனியாலாம் விட்டுட்டு போல, 4 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனோட ஹஸ்பண்டை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யான் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தாக்கா மின்னியரின் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனது மின்னியரினா அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஹீரோனோட ஃபேஸையும் பார்த்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு என் ஒய்ஃப் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு யான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இந்த மாடல் வந்து உன் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்களா, ஒழுங்காக கண்ணாடியை மாத்திர வேலையை பாரு அப்படின்ற மாதிரி யானும் சொல்லிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காலைல ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. மீட்டிங் ஹால் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா இப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட்க்கு ஏதோ விருது கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அதனால ஸ்பீச் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்போன்னு பார்த்தாக்கா யானும் ஏந்திரிக்கிறாங்க, நீ உட்காரு நான் தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தாக்கா ஹீரோயின் போகிறாங்க. ஹீரோயின் பழைய மாதிரியே மாறிட்டாங்க போல இருக்கு. பார்த்தா ஹீரோனும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடி கங்க்ராச்சுலேஷன் டார்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொக்கே கொடுக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கா ஒன்றும் புரியாது, இவ்வளோ நாள் எங்கே போனா இப்போ மட்டும் எப்படி திடீர்னு வந்தா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பின்னாடிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் விருது வாங்குறதா இருந்தால் நான் தானே வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. இங்கே பாரு இது மாதிரி காமெடி பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, நான் தான் உன்னை டிவோர்ஸ் தர சொன்னல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நானும் உனக்கு டிவோர்ஸ் தர தான் போகிறேன், ஆனால் எப்போ தெரியுமா தருவேன், உனக்கு யாருமே இல்லாமல் நடு தெருவில் நிற்பில அப்போ தான் நான் உனக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு இந்த ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனையும் அவங்க பார்த்துருவாங்க, ப்ரெஸ் பண்ணுவாங்க. பார்த்தா இது ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டோருக்குள்ளேயும் போவாங்க. பார்த்தா உள்ள நிறைய ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே ஹீரோனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடணுன்ற ஆசை வந்துடும். அதனால ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு போட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இன்னும் இந்த ட்ரெஸ் நம்மளுக்காகவே தச்ச மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா பின்னாடி தான் ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோனும் பார்த்துருவாங்க. ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, யாரு கேட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிப்பாங்க. ஹீரோ கையோட அந்த ஸ்லீவ்ஸ் பிச்சுக்கிட்டு வந்துடும். ஹீரோவும் சாரி கேட்பாங்க. இருந்தாலும் ஹீரோயின் கோச்சிக்கிட்டு உள்ள போயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் திருப்பி பேக் எடுத்துட்டு எங்கேயோ வெளில போறாங்க.
போகிறாங்க. ஹீரோ எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு சேஞ்ச்க்காக நான் வெளியில் போகிறேன், என்னால் இங்கேயே இருந்துட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வெளில போவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ யதார்த்தமாக வெளில வருவாங்க. பார்த்தா வாசலில் தான் ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு இந்த வெட்டி வீராப்புன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் காலை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போயிடுவாங்க. சரி பெட்டில் படுக்க வைக்கலாமேன்னு ஹீரோ தூக்கவே முடியாது. எப்படியோ தூக்கி படுக்க வச்சிருவாங்க. ஹீரோனை படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே போய் விழுந்துருவாங்க. அப்போ தான் ஹீரோயின் ஃபேஸை பார்ப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஹீரோவும் அவங்களோட ஃபேஸில் வந்து உட்டி மாதிரி போட்டிருப்பாங்க. அதோட நாட்டு பிடிச்சி எடுத்து கட்டி விட்டு வந்துருவாங்க வெளியில். பார்த்தா ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்கும். சரி ட்ரிங்க் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுவாங்க. பார்த்தா அதுவும் அவருக்கு அலர்ஜி போல இருக்குது. அதனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. இப்போ காலைல தான் ஹீரோயின் ஏந்திரிக்கிறாங்க. யார் இந்த உட்டியோட நாட்டை இப்படி கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவுக்கு பார்ப்பாங்க. அவுக்கவே முடியாது. அப்போன்னு பார்த்தா அவங்க செல்லில் வந்து அலாரம் அடிக்கும். வேண்டான்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க பழைய மாதிரியே மாறிடுவாங்க. பெட் ஊட்டி மாதிரி இருக்குல்ல, அதுவே கிழிஞ்சிருது. சரி என் பேக் எங்கே, அதில் தான் பர்ஃப்யூம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேக்கை தேடுறாங்க. பார்த்தா வெளியில் சோஃபாவில் இருக்குது. சரி பேக் எடுக்கலாமேன்னு போகிறாங்க. பார்த்தா ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறத அப்போ தான் பார்க்குறாங்க. ஹீரோனால அப்படியே விட்டுட்டு போக முடியல. அதனால ஹீரோவை தூக்கிட்டு போய் உள்ளே படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அவங்க செக்ரட்டரி வந்துடுறாங்க. யார் நீ தானே மின்னியரின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த செகண்ட் எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.